ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், சிம்கோ இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து ஃபியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். 36வது கேள்வி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் முழு பெயர் என்ன? இதுக்கான விடை அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். 37வது கேள்வி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்கு பிறந்தார்? இதுக்கான பதில் ராமேஸ்வரம். 38வது கேள்வி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர்? இதுக்கான விடை 11வது குடியரசுத் தலைவர். 39வது கேள்வி மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படும் கூடியவர் யார்? இதுக்கான விடை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 40வது கேள்வி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்கு கல்வி பயின்றார்? இதுக்கான விடை திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்ட படிப்பை இயற்பியல், சென்னை தொழில்நுட்ப கல்லூரி விண்வெளி பொறியியல். 41வது கேள்வி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்கு பணியாற்றியுள்ளார்? இதுக்கான விடை 1960 டிஆர்டிஓ, 1969 ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோ. 42வது கேள்வி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு எப்போது பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? இதுக்கான விடை 1997. 43வது கேள்வி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய நூல்கள் எவை? இதுக்கான விடை 1வது அக்னி சிறகுகள், 2வது இந்தியா 2020, 3வது எழுச்சி தீபங்கள், 4வது தி லூமினஸ் பார்க், 5வது மிஷன் இந்தியா. 44வது கேள்வி இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்றும் அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான விடை ஏபிஜே அப்துல் கலாம். 45வது கேள்வி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவிடம் எங்கு உள்ளது? இதுக்கான விடை ராமேஸ்வரம் பேக்கரும்பு. 46வது கேள்வி ஒடிசாவில் உள்ள வீலர் தீவின் தற்போதைய பெயர் என்ன? இதுக்கான விடை அப்துல் கலாம் தீவு. 47வது கேள்வி விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஊரை சார்ந்தவர்? இதுக்கான பதில் சென்னை. 48வது கேள்வி விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார்? இதுக்கான பதில் 1988ஆம் ஆண்டு. 49வது கேள்வி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார்? இதுக்கான பதில் விஸ்வநாதன் ஆனந்த். ஆண்டு பார்த்தீங்கன்னா 1991 1992. 50வது கேள்வி விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றார்? இதுக்கான விடை 2007. 51வது கேள்வி 2008ஆம் ஆண்டு பிரான்சில் கேனல் நகரில் பாலஸ் தேஸ் விளையாட்டுப் போட்டியில் கேரம் போட்டியில்
சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதுக்கான பதில் இளவழகி, சென்னை வியாசர்பாடி. 52வது கேள்வி, 2016ஆம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கில் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் 17 42 போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் யார்? இதுக்கான விடை மாரியப்பன் தங்கவேலு. 1.89 மீட்டர் உயரம் தாண்டினார். இவர் சேலம் மாவட்டம். 53வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல். இதுக்கான பதில் வள்ளல் பேகன். 54வது கேள்வி, தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கு உள்ளது? இதுக்கான விடை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில். 55வது கேள்வி பார்த்தீங்கன்னா, டால்ஃபின்கள் இதனை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. இதுக்கான விடை மீயொலி அலைகளை பயன்படுத்தி. 56வது கேள்வி, கங்கை ஆறு பாயும் நீளம். இதுக்கான பதில் 2525 கிலோமீட்டர். 57வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் என்ன? இதுக்கான பதில் 3848 கிலோமீட்டர். 58வது கேள்வி, மொகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் என்ன? இதுக்கான பதில் இமாம் பசந்த். 59வது கேள்வி பார்த்தீங்கன்னா, உலகில் மிகப்பெரிய ஆலமரம் எங்கு உள்ளது? இதுக்கான விடை கொல்கத்தாவின் அவரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்கா. 60வது கேள்வி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆலமரம் எங்கு உள்ளது? இதுக்கான விடை அடையாறு தியோசாபிக்கல் சொசைட்டி. 61வது கேள்வி, கூடு கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு எது? இதுக்கான பதில் கருநாகம். 62வது கேள்வி, நஞ்சை கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமான பாம்பு எது? இதுக்கான விடை கருநாகம். 63வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நம் தேசிய பறவை எது? இதுக்கான விடை மயில். 1963வது ஆண்டு இந்தியாவை தாயகமாக்க கொண்டது. 64வது கேள்வி, நம் தேசிய நீர்வாழ் உயிரி எது? இதுக்கான பதில் ஆற்று ஒங்கில் டால்ஃபின். 2010ஆம் ஆண்டு. 65வது கேள்வி, நம் தேசிய விலங்கு. இதுக்கான விடை புலி. 1973வது ஆண்டு பூனை இனத்தின் மிகப்பெரியது. 66வது கேள்வி, உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கை இந்தியாவில் 70% கொண்டுள்ளது. 67வது கேள்வி, தேசிய பாரம்பரிய விலங்கு எது? இதுக்கான விடை யானை. 2010ஆம் ஆண்டு ஆசியாவை தாயகமாக கொண்டது நாம் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 68வது கேள்வி, நம் தேசிய ஊர்வன உயிரி எது? இதுக்கான பதில் ராஜநாகம், ஹொபிபாக்ஸ் ஹான். உலகில் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு. 69வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நம் தேசிய நுண்ணுயிரிகள். இதுக்கான பதில் லாக்டோபேசிலஸ். 2012. இது ஒரு தோல்மை பாக்டீரியா. இதில் நட்பு மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 70வது கேள்வி, நம் தேசிய மரம் எது? இதுக்கான பதில் ஆலமரம். 1950ஆம் ஆண்டு. இது நேர்மையின் சின்னமாக மருத்துவ குணம் கொண்டது.
சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவை பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.